இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே காவேரி அம்மாவை பார்க்குறக்காக வந்திருக்காங்க. காவேரி அம்மா வந்தோடனே, "வாங்க தம்பி டீ குடிங்க" அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து, "நேற்று நான் போன பின்னாடி அவள் ரொம்ப பேசினாளா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கடுத்து, "இன்னைக்குள்ளே பாப்பாவை நான் ஸ்கூல் விட போகிறப்ப இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் பாப்பா கூட வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வரக்கூடாது, நீங்களா போக மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா, ஓவராக பேசுகிறாங்க" அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. "ஆமாம் தம்பி, என்னையக்குள்ளே சொன்னா நீங்களாம் ஒரு பெத்த தாயா, எந்த உலகத்துலயாச்சும் இப்படி பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படி பேசுகிறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாங்க நம்ம காவேரியோடைய அம்மா. அதுக்கடுத்து விஜய் வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து அந்த வேலைக்கார ஆண்டி வந்து, "இங்கே பாருங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க, பெரிய ஐயாவும் இருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னான்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய்க்கு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுடைய ஃபேமிலி அம்மா அப்பா வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி பேசி முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றாங்க. உடனே விஜய் ஷாக் ஆகிறாங்க. "யார் சொல்லி எதுக்கு வந்தீங்க தேவையில்லாமல்? இன்னும் நாங்கள் வந்து அன்றைக்கே உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிட்டேனே, இன்னும் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டேனே" அப்படின்றாங்க. "ஆமாம், என் பொண்ணுக்குள்ளே அப்படி தான் சொல்லிச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஒரு பொண்ணு ஆரம்பிச்சிச்சே, அந்த பொண்ணு பேருக்குள்ளே காவேரி அவங்க தான் சொன்னாங்க. சட்டு புட்டுன்னு டக்குன்னு நல்ல காரியத்தை டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போய் பேசி முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் இப்போ அவங்க தாத்தா போய் பாருங்கன்னு சொன்னனால தான் வந்தோம், இல்லாட்டி நாங்கள் வந்திருக்க மாட்டோம்" அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நம்ம விஜய் சொல்கிறாங்க, "என்னோட மனசும் உங்கள் பொண்ணோட மனசும் ஒத்து போனால் மட்டும் தான் கல்யாணம் நடக்கும். தேவையில்லாமல் இந்த மாதிரி வராதிங்க. எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் நாள் டைம் வேணும்னு" சொல்லி அவங்கள பேசி அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து தாத்தாட்ட சொல்கிறாங்க, "தாத்தா, இவன் ரொம்ப ஓவராக போகிறா தாத்தா. நேற்றும் அப்படி தான் ஸ்கூல் அப்படி பண்ணா, இன்றைக்கி அங்கே அத்தைகிட்டையும் அப்படி தான் பேசியிருக்கா. என்ன அவள் வந்து சொன்னா என்னோடய வழியில் வராதன்னு சொன்னா, சரி நாங்களும் விட்டுடலாம், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு நினச்சா, இவன் என்னமோ என்னைய நோண்டிகிட்டே இருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, "இப்போ ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட பேசி அனுப்பிச்சிட்டோம்ல, நீ எதை பற்றியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து அவங்க அம்மாட்ட வேற ஒன்று சொன்னாங்க, "நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க. கடவுள் புண்ணியத்தில் நானும் அவளும் மீட் பண்ணோம்ல, அதுவே பெரிய விஷயம் தான். நாங்கள் சீக்கிரத்தில் சேர்ந்துருவோம். நீங்கள் தயவுசெய்து இதுக்காக நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவள் கடுப்பில் பிரச்சனை தான் வரும்னு" சொல்லிட்டு காவேரி அம்மாட்ட வந்து அவங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.